மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். அடுத்தது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருடைய அந்த சப்போர்ட் பேஸ் என்னன்றதை சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அண்டு திருமணம் செய்வதாக ஏமாற்றி குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது பல நேரங்கள்ல பொய் குற்றச்சாட்டு நிறைய வருகின்றது கோர்ட்டிலேயே சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள் எப்பப்பெல்லாம் பேசப்படும் பொருளாக இருக்கின்றாரோ அப்படி கொஞ்சம் அவரை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது டாய் சீமான் நான் சொல்லல, இந்த விஜயலட்சுமி அப்படின்ற கோர்ட்டே இப்ப இந்த வழக்கை விட முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்க, விட முடியாதுங்க. இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இவ்வளோ நாளா அவங்க அப்பப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பல வீடியோக்கள்லாம் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த விஷயத்துக்கு நீங்க ஆதரிக்கிறீங்களா? பட் மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். இதனாலலாம் நீங்க சீமான் அவர்களுடைய சப்போர்ட் பேஸை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி. அண்ணன் சீமான் அவர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது நீங்க அவரை என்ன கழுவி ஊத்தினாலும் அவங்க அதை பத்தி கவலையே படமாட்டாங்க. ஸோ இவருக்கு எந்த செலவுமே இல்லாம மற்றவங்களே இவருக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு, நான் கெட் அவுட் மோடின்னு போடுவேன் அப்படிங்கிறாரு. இவரும் ஒரு மேடையில சொல்றாரு, நான் நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுறேன். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், ஒரு துணை முதலமைச்சர் இப்படி பேசுறது, இப்படி பண்றது சரியா? கோபேக் மோடி மட்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தப்போ அப்ப இவங்க யாரும் இது விளையாட்டு சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லல. இன்னைக்கு அவங்க திருப்பி அடிக்கிறாங்க பல மடங்கு அப்படின்னு போது ஐயோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கேன். அன்னைக்கு நீ எதையே பேசியிருந்தியானா யோகியன்னு சொல்லலாம். அன்னைக்கு வாய மூடின்னு உட்காந்து இருந்தால இன்னைக்கு நீ கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அப்படி போய் உட்காரு. நீங்க என்ன மாதிரி பால் போடுறீங்களா அந்த மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்க ஒரு மாதிரி போடுறீங்கன்னு போது அப்படின்னு இருக்க முடியுமா? இதான அரசியல். அப்போ நீங்க இதை ஹெல்த்தி பாலிடிக்ஸா இல்லையான்னு பார்க்கல. ஐயோ அவங்க இப்ப திருப்பி அடைகிற அளவுக்கு வந்துட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு. இது ஒரே பேரலல் சொல்லிட்டா. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜாம்பான் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். இப்போ சீமான் அவர்கள் தான் ஒரு டாக் ஆஃப் த டவுன், ஒரு லைம் லைட்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இந்த பெரியார் சர்ச்சையை தாண்டி இப்போ அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை நீதிமன்றமே இந்த வழக்கை திரும்ப பெற முடியாது, இது ஒரு பாலியல் வழக்கை திரும்ப நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு, இதை பத்தி உங்களுடைய? அதாவது கொஞ்ச நாளா இல்ல, ரொம்ப நாளாவே அண்ணன் லைம் லைட்ல இருக்காரு. அண்டு அண்ணன் என்னைக்குமே லைம் லைட்ல தான் இருப்பாரு. அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. வச்சிருக்காரு, லைம் லைட்ல இருக்காரு. அவர் இருக்காரா இல்ல அவரை வச்சிருக்காங்களா இல்ல நீங்க அவரை வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம். பட் அவர் ஒரு பேசு பொருள். அவர் எதை பேசினாலும் உடனே அதை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. விடுங்க, அதுக்கு தனி ஒரு சாமர்த்தியம் வேணும். இப்போ இது 2 பேருடைய தனிப்பட்ட விவரம் அண்டு இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் பொதுவாக சில கேள்விகளை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு ஆண்கள் மீது பெண்கள் புகார் கொடுப்பது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்டு திருமணம் செய்வதாக ஏமாற்றி அதுக்கப்புறம் அப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி திருமணத்துக்கு முன் சேர்ந்து வாழ்வது, மறுபடியும் சொல்றேன், நான் இவங்களை பத்தி சொல்ல பொதுவில் சொல்றேன். அப்படின்னும் போது ஒரு சில ஐரோப்பிய நாடுகள்ல இதுக்கு சட்டமே இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது பல நேரங்கள்ல பொய் குற்றச்சாட்டு நிறைய வருகின்றதுன்னு கோர்ட்டிலேயே சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பல கேஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு வந்தால் தெரியும். அந்த பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கின்றது, கணவன் இருக்கின்றார், இன்னொருத்தரோட லவ். அவர் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலை, அப்புறம் எப்படி அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவரை டிவோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
அண்டு இதில் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்த பிறகு ஒன்றா இருந்துட்டோ இல்லை அதுக்கப்புறம் வழக்கு போடுறது அப்படின்ற விஷயங்களாமும் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த வரதட்சணை பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க. இந்த ஸ்டவ் வெடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருமவை பற்ற வைக்கும்போது மட்டும்தான் வெடிக்கும், மாமியார் பற்ற வைக்கும்போது எந்த ஸ்டவ்வும் வெடிக்கிறது கிடையாது. அந்த மாமியார் கொடுமைன்றது ரொம்ப உச்சத்தில் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம். திருமணமான 7 வருடங்களுக்குள்ள ஒரு பெண் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் அடைந்தால் அதை வந்து விசாரணை பண்ணணும் அப்படி இல்லாமல் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிட்டு வரோம். அந்த வரதட்சணை அப்படின்றது இல்லை. ஆனால் இப்போ பசங்க தள்ள அந்த பாரம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் அன்றைக்கி அவனுங்க பண்ண டார்ச்சருக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறானுங்க. சொந்த வீடு இருக்குதா, அது இஎம்ஐ எவ்வளோ பாக்கி இருக்குது, என்ன கார் வச்சுக்கிற, இதெல்லாம் செட்டில் ஆனால தான் கல்யாணத்துக்கே கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் பாவம் 90s கிட்டே இன்றைக்கி பொண்ணு கிடைக்காம சுற்றி நிற்கிறாங்க. பண்ண பாவம் சும்மா ஓடுமா ஆம்பளைங்களுக்கு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் அந்த லிவிங் டுகெதர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வராங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன பேசுவாங்க? நீங்கள் உரிமைகளை பறிக்கிறீர்கள், நீங்கள் என்ன வந்து ஒருத்தரோட சுதந்திரத்தை பறிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. அதனால் இது வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட்டு விசாரணை செய்தாலும் அது பியாண்ட் ப்ரூஃப் பியாண்ட் டவுட்னு சொல்லுவாங்க. சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும். ஓகே, இதெல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே நடக்குது சார். ஏன் அது கேட்குறேன் அப்படின்னா, இவர் நடக்குது, இது ஓகே கடந்து போகலாம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அரசியல் ப்ராப்ளம், ஒரு பப்ளிக் ஃபிகராக வரும்போது அவருக்கான இமேஜ் வந்து அடிபடும்ல. இவரை நம்பி நம்ம எப்படி வாக்களிக்கிறது, இவர் நம்பி எப்படி இருக்கிறதுங்கிற இமேஜ் தானே வரும். ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது சீமான் அவர்கள் எப்பப்பெல்லாம் வந்து பேசப்படும் பொருளாக இருக்கின்றாரோ, அல்லது எலெக்ஷன் நேரத்திலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாரு, அப்படி கொஞ்சம் அவரை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, டாய் சீமான் நான் சொல்லலை, இந்த விஜயலட்சுமி அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி நிறைய நம்ம வீடியோ பார்த்துருக்கேங்க. நான் பார்த்தது இல்லைங்க, இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அப்பெல்லாம் டேமேஜ் ஆகாத இமேஜாக இப்போ ஆக போகுது. அவர் ஏதோ வீட்டில் வாடகை கொடுக்கல அப்படின்லாம் கூட ஒரு கேஸ் இருந்தது. அப்பெல்லாம் டேமேஜ் ஆகுது. இந்த வழக்கை விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க, விட முடியாதுங்க. இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் விசாரணை நடந்து அதுக்கப்புறமா வந்து இதில் யார் குற்றவாளி, இது ஆதாரம் இருக்கின்றதா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியும். இப்போ வந்து அவர் விசாரணைக்குள்ளாகி இருக்கின்றார், அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொல்ல முடியுமே தவிர குற்றவாளிலாம் யாரும் முடிவு பண்ண முடியாது. ஓகே, இது வந்து இமேஜ் அடிபடாதா? அதுதான் நான் கேட்குறேன். இவ்வளோ நாளாக அவங்க அப்பப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பல வீடியோக்கள்லாம் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் டேமேஜ் ஆகாத இமேஜாக இங்கே வந்து டேமேஜ் ஆக போகுது. அடுத்தது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருடைய அந்த சப்போர்ட் பேஸ் என்னன்றதை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் அவர் இமேஜ் அப்படின்னா ஐ எம் சாரி, அதுக்கு டேமேஜ்ன்றதை என்னால் கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாது. இந்த சப்போர்ட் தான் சொல்ல வரேன். மீன்ஸ் சப்போர்ட் அந்த இமேஜ் ரெண்டும் ஒன்று தானே. ஆமாங்க, இமேஜ் இருந்தா சப்போர்ட், இமேஜ் டேமேஜ் ஆகும்போது சப்போர்ட் எப்படி வந்து குறையும்? ஓகே, இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கிறேனான்றது கிடையாதுங்க. இப்போ நீங்க அந்த டேமேஜ் ஆகும்னு சொன்னீங்களா, அது ஆகாதுன்னு சொல்றேன். அவருடைய சப்போர்ட்ன்றது குறையாதுன்னு சொல்றேன். அப்போ இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ஆசிடோட இந்த ஆசிடை ஊத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்படி கரிஞ்சு போக வரும்னு சொன்னா, அப்ப நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இது இப்படி ஆகாத அரசியல் பிரபலத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வராதப்ப குறிப்பிட்டு இவருக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த அடிக்கடி இந்த நடிகை அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு குற்றம் சாட்டும் போது அதுக்கு பின்னணியில் வந்து இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, இவங்க தான் ஏவி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. ஆனால் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்த வீடியோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் சீமான் அவர்கள் ஒரு பேசு பொருள் ஆகின்றாரோ அப்பப்பெல்லாம் டாய் சீமான் நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு ஒரு வீடியோ வரும். இது சொல்லி வச்சா மாதிரி இருக்கு. மற்றபடி அரசியல் வந்து வேற ஒரு களத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, வேற பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த வீடியோ வராது. அப்போ இதுக்கு வந்து கவுண்டரா அது அவங்க தானா செய்கிறாங்களா இல்லை பின்னாடி இருந்து யாராவது இயக்குகின்றார்களா அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பார்க்கும்போது இது ஒரு ஆக்ஷன்னா அதுக்கு ரியாக்ஷன். இப்போ இது மாதிரி நடந்ததுன்னா உடனே இது நடக்கும் அப்படின்னா மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் மறுபடியும் நான் அதுதான் சொல்கிறேன். இதனாலலாம் வந்து நீங்கள் சீமான் அவர்களுடைய சப்போர்ட் பேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, அதெல்லாம் நடக்கும். இத்தனை வீடியோ போட்டே ஒன்றும் நடக்கலை, இப்போ தானங்க அதெல்லாம் நடக்க போகிறது. சரி, இப்போ சமீபத்தில் அவங்க கட்சியிலேருந்து காளியம்மாள் அப்படிங்கிற நபர் வந்து வெளியேறலை, பட் வெளியேறக்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும்போது நாங்கள் வாங்குவாங்கன்னு கூப்பிட்றோம், போகும்போது போங்க நல்லா இருங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறோம்னு சொல்கிறாரு. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? முழுமையாக நான் ஒத்துக்கிறேன். அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இலையுதிர் காலம் போல இது களையுதிர் காலம்னு சொல்லியிருந்தார். அது சில பேருக்கு புரியல. மரத்திலேருந்து இலை உதிர்வது இலையுதிர் காலம். அது மாதிரி இந்த கட்சியில் இருக்க களைகள் நீங்குவது களையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் கலை? கரெக்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிவந்தவர்கள் அப்படின்றது, வெளியேறுகின்றவர்கள்ன்றது காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு திமுகவில் மாணவர் அணி தலைவராக திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் எங்கே இருந்தார்? நாத்தாக்கால தானே இருந்தார். அங்கே இருந்தபோது எவ்வளோலாம் டெராகட்ரியாக பேசியிருக்காரு அவர் திமுகவை பற்றி. இன்னைக்கு நல்ல பதவியில் இருக்கார். சரியா? கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறந்த பேச்சாளர். அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணுவார். தரம் தாழ்ந்தெல்லாம் அவர் பேச மாட்டார். ஒரு கண்ணியமான, கோயம்புத்தூர்கார் இல்லையா, எப்பவுமே மரியாதையாக தான் பேசுவார். அந்த கண்ணியமான பேச்சு இருக்கும். அதுவும் அப்படியே அந்த டேட்டாலாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். நல்ல பேசக்கூடிய பேச்சாற்றல் உடையவர். அவர் இப்போ அதிமுக போயிட்டாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாத்தாக்காலேருந்து வெளில வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்களே சொல்கிறீங்க தரமான நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு இங்கே தரமான இடம் கிடைக்கல அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நாத்தாக்காவும் மானிமாவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாத்தாக்காலேருந்தும் இந்த மாதிரி நாத்தாக்காலேருந்து திமுக அதிமுகன்னு போகிறாங்க. ஆனால் மானிமாலேருந்து பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போகிறாங்க. ரெண்டுமே வந்து பயிற்சி பட்டறை மாதிரி. இங்கே வருவாங்க, ட்ரைனிங் எடுப்பாங்க, உடனே வேறு கட்சிக்கு போவாங்க, ரிப்பீட்டு நாத்தாக்கால. ஆனால் மானிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வராங்க, திமுகவுக்கு போகிறாங்க, நல்ல பதவியும் வாங்கிக்கிறாங்க. இங்கே இருக்கும்போது திமுகவை வந்து குறை சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அப்படி இப்படின்வாங்க. அந்த கட்சியில் போய் பதவியும் வாங்கிப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ஐயோ அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கியும் போயிட்டாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நாத்தாக்காவுக்கும் மானிமாவுக்கும் அப்படின்னு சொன்னால், நாத்தாக்காவில் வந்து எப்படின்னா அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்படியே நிர்வாகிகள் ஆறு தொண்டர்கள் அப்படின்னு போய்கினே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் புதுசு புதுசாக வந்துக்கினே இருப்பாங்க. அது எந்த காலத்திலும் தடைப்படாது. அதனால தான் நான் சொன்னேன், காலங்காலமாக நாத்தாக்காவிலிருந்து நிர்வாகிகளோ மற்றவங்களோ வெளியேறினாலும் அவங்க சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 8% வந்து தனியாக இருந்து அவர் ரெக்கக்னிஷன் வாங்கிட்டார் மாநில கட்சியா. ஆனால் மானிமாவால் அந்த மாதிரி செய்ய முடியுமா? சுத்தமாக யாருமே இல்லை. அதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அதான் என்னுடைய கேள்வியாக. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது, நீங்கள் அவரை என்ன கழுவி ஊற்றினாலும் அவங்க அதை பற்றி கவலையே படமாட்டாங்க. அவர் வந்து ஒரு சித்தாந்தம் பேசுகிறார், ஒரு கொள்கையை பேசுகிறார், எனக்கு அது பிடிச்சிக்குது. அவர் சொல்கிற பல விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். நான் கழுத்து போட்டால் எனக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்களேன். இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி சீமான் அவர்கள் பின்னாடி வருகின்ற அந்த சப்போர்ட், அவருடைய தம்பிகள் அவங்க வந்து ஏதோ படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது. நல்ல ப்ரொஃபஷனல்ஸு. என்ன ஒன்றுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கின்ற அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அது மேலே வெறுப்பு. அதனால் அவர்களுக்கு வந்து சீமான் ஒரு வடிகாலாக இருக்கின்றார். அங்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் பின்னாடி போகிறேன்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் அப்படியே மறுபடியும் திமுகக்கே போகிறாங்க. அதுதான் வரேன் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்னா என்ன அப்படின்னு புரியுது. அதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பிடிக்காம அவரை கண்டினியூ பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சி நாமும் அதனுடைய பார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேலும் இங்கே கண்டினியூ பண்ணால் நம்மளால ஒரு இடத்துக்கு வர முடியாது. காலம் பூரா வந்து சிஸ்டம் சரியில்லை இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கணும். அப்போ நாம் வந்து அரசியலில் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னால் இது ஒரு ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி வச்சுக்கின்னு இங்கிருந்து பார்த்தீங்களா, நான் உங்களை என்ன சோக்கா கழுவி ஊற்றிக்கிறேன் பாருங்கள், என் டேலண்ட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்சிகளுக்கு போனால் பரவாயில்ல நல்லா பேசுகிறாருப்பா அப்படின்னு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். அதே மாதிரி அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்னும் நிறைய பேர் இந்த 18 வயசு 15 வயசு ஆக இவர் பேச்சை கேட்க நீங்கள் சோஷியல் மீடியா தானே, அதில் அண்ணன் பேசுகிறத வந்து இவங்க அவரை கலாய்க்கிறதா நினச்சிக்கின்னு ஷேர் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய சப்போர்ட் பேஸை கிரியேட் பண்ணுது. ஸோ இவருக்கு எந்த செலவுமே இல்லாமல் மற்றவங்களே இவருக்கு வந்து சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணின்னுக்கிறாங்க. ட்ரோல் பண்ணுறதா நினச்சிட்டு போடும்போது அதை பார்த்தவொடனே ஏற்கனவே அவன் சிஸ்டத்து மேலே கடுப்பில் இருக்கான். நான் ட்ரோல் பண்ணுறீங்களா, அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு, அவர் என்ன இப்போ செய்ய முடியாதா, எல்லாருக்கும் அரசு வேலை இல்லை. அது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கே சார். முன்னாடி வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்து சீமானவர்கள் பேச்சுக்கு வந்து காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து கேட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆவாங்க, ஓகே ஃபயராக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்களே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இவர் வந்து கொஞ்சம்
பேசுறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி. 3-4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. அவர் 8% ஓட்டு வாங்கினது எந்த வருஷம்? இன்னும் ஒரு வருஷம் கூட ஆள நிறைஞ்சேன். நீங்கள் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சுன்னு சொன்னீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 8% ஓட்டு வாங்கியிருக்காருங்க. எப்படிங்க வாங்கினாரு? அதனால அவங்களே ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோல் பண்ணுறவங்க நிஜமாவே வந்து நாத்தாக்கால இருந்தவர்களா இல்லை அவருக்கு ஃபயர் விட்டவங்களா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க, அதுக்கப்புறம் சில பேர் வந்து இல்லை இது சரியில்லை, நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு போயிடலாம், வி வில் பிகம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு போனாங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துக்கினே இருப்பாங்க. மானிமால அது கிடையாது. இருக்கவங்க எல்லாம் போயாச்சு அப்படின்னா இவர் கதவை திறந்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதுதான் நான் சொன்னேன், இவருக்கும் அவருக்கும் உள்ள நாத்தாகாவுக்கும் மானிமாவுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இவருடைய சப்போர்ட் பேஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் குறைச்சிட முடியாது. என்ன ஒன்றே ஒன்றுனா, இப்போ அந்த தாவேகா அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த சரிவை தான் வந்து இவர் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அதாவது நாத்தாக்காவுக்கு வந்து பெரிய தாவேகா ஆரம்பிச்சதுனால யார் பாதிக்கப்பட போகிறதுனா முதல்ல நாத்தாக்கா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை அண்ணன் புரிஞ்சுக்கினாரு. அதனால தான் வந்து அவர் சில டர்ன்லாம் எடுத்தாரு, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இப்போ ஆதரவு வந்து அங்க விஜய் பக்கம் செல்லும் அப்படிங்கிறீங்க. ஆமா, நாத்தாக்காவுடைய சப்போர்ட் பேஸ்ன்றது அப்படியே. அதனால தான் சொன்னேன், நான் 4.5 முனை போட்டின்னு கூட சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நாத்தாக்காவுடைய சப்போர்ட் வந்து தாவேக்காவுக்கு போக போகின்றது அப்படின்னு. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கினார். என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்காருல்ல, என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நான் சொல்லி புரிஞ்சுக்கினான்னு சொல்ல, அவருடைய கணக்கு சொல்கிறேன். ஓகே, அதனால தான் வந்து வேற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தார். இப்போ வந்து பெரிய ஒரு பேசு பொருள் ஆகிட்டார். மறுபடியும் இப்போ இந்த தமிழ் தேசியம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக அவர் ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சுத்தமாக அதுக்கு எதிராக பேசினாங்க யாரா இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படின்ட்டு. அவரு தமிழ் தேசியம் ஏற்றுக்கிறீங்களானா அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அவர் பேசுகிறார், அதை வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க, அவர் பின்னாடி வராங்க. அதனால தான் நான் சொன்னேன், அவர் சப்போர்ட் பேஸ் சரிவை தடுத்து நிறுத்தி விட்டார். அதனால போகிறவங்க போயினே இருப்பாங்க, வரவங்க வந்துனே இருப்பாங்க. அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என்றைக்குமே ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை அப்படின்னு. இப்படியே ஒரு அரசியல் பண்ணிட்டு போனோம், அவ்வளோதான். அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஆஹா இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது, சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரியலைசேஷன் உங்களுக்கு வரும்போது அன்னைக்கு நீங்கள் சீமானுக்கு ஃபயர் ஓடுறதுலேருந்து வெளில வருவீங்க. எவ்வளோதாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஃபயர் ஓடுற கூட்டமாக பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான். அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அவங்க 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்கின்னு வெளில போனாங்கன்னா அடுத்த பேட்ச் ரெடியாக இருப்பாங்க உள்ள வரத்துக்கு. அதனால அவருக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய அந்த அது இருக்கிற வரைக்கும், அடிச்சு விடுற வரைக்கும் அவருடைய அரசியல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். நினைச்சேன். ஓகே, இது அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வின்னு எடுத்துக்கோங்க. தாவேகா ஓராண்டு நிறைவு, மானிமா 8 ஆண்டுகள் நிறைவு. ஓ, நீங்கள் இந்த நேர்காணலில் வந்து மானிமான்னு 2-3 டைம் சொல்லிட்டீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிஷன் என்ன, டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க எப்படி? நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் என்ன? 1 வருஷம் நிறைவு, 8 வருஷம் இங்கே நிறைவு. அதாவது மானிமா அப்படின்னா கரெக்டாக சொல்லுவா நீங்கள் கேட்டதுக்கு. அவர் வந்து சினிமா மற்ற நிகழ்ச்சிகளில் அரசியல் பண்ணார் கட்சி ஆரம்பித்த பிறகு. முக்கியமாக அந்த பிக் பாஸ் இதிலெல்லாம் வந்து அவருடைய அரசியலை மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ திணிக்க ஆரம்பித்தார். இவர் அரசியலில் சினிமாவை திணிக்கின்றார். இவ்வளோதாங்க வித்தியாசம். சமீபத்தில் ஒருத்தருடைய பேட்டி பார்த்தேன். அதாவது அந்த டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னா நீங்கள் வந்து பனையூருக்கு தான் வந்து பார்க்கணும். அப்படியே தலைவர் வராரு அப்படின்னு சொன்னால் பாகுபலி மொமெண்ட்டு. இது ஒன்று சொல்லியிருக்கலாம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும், திமுக மீட்டிங். அப்போ வந்து அவர் ஏதோ வேலையோ இல்லை ஷூட்டிங்கோ அதை முடிச்சுட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அவர் நுழையிறாருன்னும் போது அப்படியே கூட்டம் ஆர்ப்பரித்து எழும், கைத்தட்டல் விசிலு அப்படின்னு. அதோட கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தெரியல. என்ன சொல்றாரு? பாகுபலி மொமெண்ட்டு. ஸோ எல்லாமே இவங்களுக்கு சினிமாவாக தான் தெரியுது. இவருடைய கொள்கை என்னன்னா பாருங்க, அன்னைக்கு வந்து அவர் அந்த பாட்டில் அப்படி சொல்லியிருக்கார், அதுதான் அவருடைய கொள்கை. இந்த பாட்டில் இப்படி சொல்லியிருக்கார். அதில் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அன்னைக்கு இந்தி திணிப்பை பற்றி தலைவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இங்கிலீஷ் பேசும் வேணாண்டி, இந்தி திணிப்பும் வேணாண்டி, கரகாட்டம் பாடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி. எத்தனை படத்தில் கரகாட்டம் வச்சுக்கிறார் இவர்? எனக்கு சொல்லுங்க. அவரு கடைசியாக ஒரு படம் வந்தது, அது என்ன படம்? அது கோட். ஏன் தமிழில் பேர் வைக்க மாட்டீங்களா? இந்த ஒரு படத்துக்கு மட்டும்தானே? ஏங்க ஏன் தமிழில் பேர் வச்சா குறைஞ்சி போச்சா உங்களுக்கு? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலத்திலும் உயர்ந்தவர் அப்படின்னு ஏ கா ஊ அப்படின்னு வைக்க வேண்டியது தானே. இவர் சொல்றாரு
அவர் கொள்கை அப்படின்னு. அப்போ இதுவும் எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் தான், தமிழ் கிடையாது, அதான் அவங்க கொள்கை. இப்போ தமிழை நசுக்குகின்றது, தமிழை வந்து அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க, இங்கிலீஷ்க்கு கட் அவுட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இதுவும் அவர் கொள்கைன்னு சொல்லலாமா? ஏன்னா இப்போ சினிமாவில் பாட்டு பாடினதை வச்சு தானே அவர் கொள்கைன்னு சொல்லி நிற்கிறீங்க. அந்த ஒரு குளிர்பானத்தை வச்சுட்டு அடிடா தூள் பண்ணுடா ஒரே கொண்டாட்டம், அப்போ அது கொள்கைன்னு ஒத்துக்கலாமா? ஓகே, அடுத்த படத்துக்கு ஜனநாயகன் வச்சிருக்காரு, அது வரேன், இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஜனநாயகனுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ இதில் வந்து இந்த குளிர்பானத்தை கம்பெனிக்கிட்ட காசு வாங்கி தானே நினச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு படத்தில் வந்து பாருங்க, குளிர்பான கம்பெனிகள்லாம் நீங்கள் விவசாயிகளை கொடுக்க வேண்டிய தண்ணியை தூக்கி ஊற்றுறீங்க அப்படின்னு அதுலேயும் காசு வாங்கி தானே நினச்சாரு. இப்போ இதில் அவருடைய கொள்கை எது? குளிர்பானத்தை குடிக்கணுன்றது கொள்கையா, இல்லை குளிர்பான கம்பெனிகள்னால விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள்ன்றது கொள்கையா? எது உங்கள் கொள்கை? ஏன்னா நீங்கள் வந்து எதை கேட்டாலும் இந்த சினிமாவில் அதை சொல்லிக்கிறார், அந்த சினிமாவில் இதை சொல்லிக்கிறார், இதைத்தான் சொல்லிக்கிறீங்க கொள்கைன்னு. ஒருவேளை சினிமாவில் சொன்னது மட்டும்தான் கொள்கை, விளம்பர படத்தில் வந்தது கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, அடுத்தது ஜனநாயகன். ஜா வடமொழி எடுத்து இல்லை, அது ஏன் சனநாயகன் வச்சிருக்க கூடாது? ஏன்னா நாம தான் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்களாச்சு. இப்போ ஜனநாயகன் சொல்றது அதோடைய அர்த்தம் தானே சொல்ல வராங்க, எழுத்தா சொல்ல வராங்க. அதை வந்து நீங்க மக்களாட்சி நாயகன்னு சொல்லிட்டு பாங்க, மக்கள் நாயகன்னு சொல்லுங்க. அந்த வடமொழி வேணாமே, ஜனநாயகம் அப்படின்றதே வந்து வடமொழி, நீங்க தான் அதுக்கு எதிரானவராச்சு. அதை வந்து தமிழில் வச்சுருப்பாங்க. இப்போ புரியுதா? ஆங்கிலத்துக்கும் கட் அவுட்டு, வடமொழிக்கும் கட் அவுட்டு, தமிழுக்கு கட் அவுட்டுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் நிரஞ்சன்? பேர் நீங்கள் என்ன வேணா வைங்க, ஆனால் நம்ம பேசுகிற கொள்கைக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த ஒரு பள்ளி நடத்துகிறாங்களாம் படூரில், அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? விஜய் வித்தியாசம். இது இதில் தமிழ் எங்கே இருக்குது? விஜய் அப்படின்றது வடமொழி, வித்யான்றது வடமொழி, ஆசிரம்ன்றது வடமொழி, வெற்றி கல்வி நிலையம் அப்படி வைக்கலாமே. ஏன் அதுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை திமுக நடத்துகிற கல்வி நிறுவனம் எல்லாமே இங்கிலீஷ் பெயர் தானே, அவங்களும் தமிழ் எதுவும் வைக்கல, இங்கிலீஷில் வைக்கிறாங்க. வடமொழியில் ரைட், வடமொழியில் தான் பேர்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு நான் வரல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ புச்சா ஒரு சோப்பு வந்துக்குதுன்னு போது அது எப்படி இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். நீங்கள் தாவேகா பற்றி கேட்டதுனால நான் தாவேகா பற்றி சொல்கிறேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை நிலம் என்னது, அதில் வந்து அவங்க அப்பா நடத்துகிறாரு அப்படின்னு கேட்குறேன். அதுவும் சிபிஎஸ்சி பள்ளி, சமச்சீர் கல்வி கிடையாது, 3 மொழி உண்டா இல்லையா? ஏன் வீட்டிலேயே நான் என்னுடைய கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா ஊரில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நான் எப்படி உபதேசம் பண்ண முடியும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாருப்பா, எல்லாரும் வந்து காலங்கத்தால் எழுந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்க முடியாத 6 மணிக்காவது எழுந்துக்கணும், அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்படின்னு நான் வந்து எல்லா சேனல்லையும் பேசிட்டு எங்கள் வீட்டில் நானே 9 மணிக்கு எழுந்துக்கிறேன், என் பசங்க 10 மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? டேய், என்ன ஊருக்கு தான் உபதேசமா? நீயே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, உன் வீட்டில் இருக்க உன் பிள்ளையே நீ சொல்கிறத கேட்குறது கிடையாது, நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணுறியா, நீ என்னை கழுவி ஊற்றுவியா மாட்டியா? அந்த மாதிரி நாம் வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நடத்துகிறாரு அப்படின்னா சொல்ல வேண்டியதுன்னா உங்கள் அப்பா கிட்ட இது மாதிரி இருமொழி கொள்கை தான்ப்பா, மும்மொழி கொள்கையெல்லாம் நடத்தக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து சிபிஎஸ்சி போகிறீங்க, அது ஒன்றிய அரசு, எப்படி ஜிஎஸ்டி போடுற ஒன்றிய அரசு, கடலை மிட்டாய்க்கும் ஜிஎஸ்டி போடுற ஒன்றிய அரசு, அவங்க கல்வி திட்டம் நமக்கு வேண்டாம், நீங்கள் சமச்சீர் கல்வி தான் நடத்தணும் சொல்ல வேண்டியது தானே? வீட்லேயே சொல்ல முடியல, நீங்கள் ஊருக்கு வந்து சொல்லி நிற்கிறீங்க. சரி, நம்ம பசங்கள்லாம் என்ன படிக்கிறாங்க எனக்கு பதில் சொல்லுங்கள். வெளில சொல்லுவீங்களா? அப்புறம் நம்ம பசங்க மட்டும் 3 மொழி 4 மொழி 5 மொழி கற்றுக்கணும், ஆனால் மற்ற பசங்கள்லாம் வந்து இப்படியே சுற்றின்னு இருக்கணும். ஏன்னா அப்போ தானே நமக்கு வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி கட்டுறதுக்கும் கம்பம் நடுறதுக்கும் ஆள் கிடைப்பாங்க. இல்லாட்டா எப்படி நாமெல்லாம் பல்லக்கில் வருது, பல்லக்க தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் ஓணும், அதில் போகிறதுக்கு ஒரு ஆள் தான் இருப்பான். யோசிச்சு பாருங்கள், அப்போ அந்த ப்ரப்போர்ஷன் வேணும். அதனால் இவங்களெல்லாம் இப்படியே வச்சுருந்தா தான் இவங்க அப்படியே இருப்பாங்க, கட்சி வரைக்கும் நம்ம பல்லக்கில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா? முதல்ல உங்கள் வீட்டை திருத்துங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் கொள்கையை வந்து சொல்லி கொடுங்க, அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். அதுக்கு தகுதி இருக்கான்றதை முதல்ல யோசிச்சிங்கன்னு அப்புறம் இருமொழியா மும்மொழியான்றதை பற்றி நீங்கள் வெளில வந்து சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஹேஷ்டேக் சண்டைகள் தான் போய்கிட்டு இருக்கு. திமுக சார்பு ஒன்று சொல்கிறதும் பாஜக சார்பு ஒன்று சொல்கிறதும், நீங்கள் இந்த ரோட்டுக்கு வாங்க, இந்த டைமுக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் நினைக்கிறீங்களா? இந்த ஹேஷ்டேக் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸா, இன்னும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுனுக்கிறாங்க. அதுலேயும் அறிவுஜீவிகள்
இந்த கோபேக் மோடி அப்படின்னு ஒரு விளையாட்டு நடக்குங்க. கருப்பு பலூன்லாம் பறக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் இது கொடையே வெள்ளை கொடை ஆயிடுச்சு, அது நமக்கு வேண்டாம், ஒரு வெயில் காலத்தில் வெள்ளை கொடை அப்படின்னு நினச்சாங்களா என்னோ, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அன்றைக்கு கோபேக் மோடி அப்படின்னு ஹேஷ்டேக் விளையாடும் போது பாஜக பெருசாக ஆரம்ப காலகட்டங்களில் அப்போ அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணல, இந்த கோபேக் மோடி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த கோபேக் மோடியில் பல ட்வீட்டுகள் வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் வருது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு யாரும் கேட்கல, என்ன இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது விளையாட்டு அப்படின்னு. இன்னைக்கு அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னும் போது சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க வந்து இதை ஹெல்த்தி பாலிடிக்ஸா இல்லையான்னு பார்க்கல. ஐயோ அவங்க வந்து இப்ப திருப்பி அடைகிற அளவுக்கு வந்துட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு. இது ஒரே பேரலல் சொல்லிட்டா, ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எழுதி இந்த மத்திய அரசு அலுவலகங்களில் வேலைக்கு போவது, டெல்லியில் மட்டும் இல்லை அனைத்து மாநிலங்களிலும் இருக்க மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வேலைக்கு போவாங்க. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்கள், அதுக்கப்புறம் மலையாளிகள், அதுக்கப்புறம் தெலுங்கர்கள் எப்படி இருப்பாங்க. அந்த ஆர்கேபுரம்னு ஒன்று இருக்குது, ஃபுல்லாக தமிழர்கள் தான், முன்னிருக்காங்கலாம் தமிழர்கள் தான். இந்த சேசோபீஸ்னு ஒரு பஸ்ஸு கிளம்பும் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்லேருந்து, அதில் சாயங்காலம் ஏறி உக்காந்திங்கன்னா ஏதோ சைதாப்பேட்டிலேருந்து திருவத்தூர் போகிற பஸ்ஸில் உக்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில தமிழ் தான் கேட்கும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து தமிழ்லேயே, இந்த கரோல் பாகில் அவ்வளோ தமிழர்கள் இருக்க இடம், அந்த நம்ம தமிழர்கள் கடையெல்லாம் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சுக்கிறாங்க, தமிழ்லேயே நீங்கள் வந்து காலம் தள்ளலாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து யாருமே வந்து பார்த்தீங்களா எங்கள் வேலைகளெல்லாம் தமிழர்கள் பிடுங்கி கொண்டார்கள், மலையாளிகள் பிடுங்கி கொண்டார்கள்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அன்னைக்கு வந்து நம்ம இதே போட்டித் தேர்வுகள் எழுதி இந்தியா முழுக்க வேலைக்கு போறோம் போது சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவங்களும் வந்து முன்னேறி விட்டார்கள், போட்டித் தேர்வுகளில் வந்து கம்பீட் பண்ணி அவங்க வேலைக்கு வராங்கன்னு போது எங்க மாநிலத்தில் இருக்க வேலை எங்களுக்கு மட்டும்தான் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இதே மாதிரி தான் அன்றைக்கு வந்து கோபேக் மோடி மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தப்போ அப்போ இவங்க யாரும் வந்து இது விளையாட்டு சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லலை. இன்னைக்கு அவங்க திருப்பி அடிக்கிறாங்க பல மடங்கு அப்படின்னும் போது ஐயோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கேன். அன்னைக்கு நீ எதையே பேசியிருந்தியானா யோகியன்னு சொல்லலாம். அன்னைக்கு வாய மூடின்னு உட்காந்துருந்தல, இன்னைக்கு நீ கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அப்படி போய் உட்காரு. ஓகே, இது வந்து எப்படி சொல்றது, ஒரு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு நான் கெட் அவுட் மோடின்னு போடுவேன் அப்படிங்கிறாரு. இவரும் ஒரு மேடையில இருந்து சொல்றாரு நான் வந்து நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுறேன். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், ஒரு துணை முதலமைச்சர் இப்படி பேசுறது, இப்படி பண்றது சரியா? நீங்க என்ன மாதிரி பால் போடுறீங்களா அந்த மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்க ஒரு மாதிரி போடுறீங்கன்னு போது இல்லை நான் அப்படிலாம் போட மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா? இதான அரசியல். அப்ப அவர் அதை சொன்னாரா, இவர் அதை சொல்றாரு, அப்ப நீங்க இதே தான் சொல்லணும், அவனை நிறுத்த சொல்லு அப்படி சொல்லுங்க. விஷயத்துல பாஜக வந்து அந்த நாங்க தான் டிஎம்கேக்கு போட்டி அப்படின்னு நிலைநிறுத்திக்கிறாங்களா? இது வந்து நான் பல நேரங்களில் சொல்லிட்டு வரேன். திமுக வந்து தெரிந்தோ தெரியாமலோ இல்ல பிளான் பண்ணி பண்றாங்களா இல்லன்னு தெரியல. அரசியல் பண்ணி விட்டுறாங்களே. அதான் அரசியல்னா இங்க திமுக வெர்சஸ் பாஜக தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வருது. தெரிஞ்சா தெரியாமல் அது எனக்கு தெரியாது. இப்படித்தான் நீங்க நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதுல என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி இப்படின்னு அப்புறம் கோ பேக் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. அப்புறம் எடப்பாடியார் வெல்கம் அப்படின்லாம் போடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியும் சார். இன்னொன்று பார்த்தேன் சார், டிவிகே ஃபார் டிஎன் ஒரு டேக் வந்துச்சு, இடையில ஒருத்தர் வந்தார். இவங்க அவ்வளோதான் சொன்னாங்க, அந்த ஹேஷ்டாக் விளையாட்டு நீங்க என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நடுவில் இவங்க பூந்து இது பண்றாங்க. ஏங்க நீங்க வந்து அப்படியே ஒரு வார் ரூம் மாதிரி வச்சுக்கின்னு இந்த லைக்கு இத்தனை வியூஸு இதெல்லாம நம்ம பார்த்துருக்கோம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. ஒரு இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் அதையே நீங்களும் பண்ணிட்டு மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே யோகியதை கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த விஷயம் வந்து பெருசுப்படுத்த வேண்டாம், இப்படி ஜாலியாக பார்த்துட்டு போக வேண்டியது. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு ஓட்டு அங்கே எலெக்ஷன் நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னு அதை பார்ப்போம். மற்ற நேரத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமாப்பா. இன்னைக்கு வந்து அது நியூஸையே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுக்கணும்னு நினச்சின்னுக்கிறாங்க. அப்படி இருக்குச்சு ஏன்னா ஏஐலாம் வச்சு என்னென்னோ பண்ணுறாங்க. அப்படி இருக்குச்சு இதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்னைக்கு எத்தனை நாள் தான் வந்து நம்ம அப்படியே ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறது பாலிடிக்ஸை. நம்ம பாணி எப்பவுமே இந்த மாதிரி அப்படியே ஒரு தமாஷா போகிறது. இந்த மாதிரி அரசியலும் போட்டோமா என்ன? அப்போ அரசியல் விமர்சகர் மட்டும் தான் தமாஷா பேசணுமா? அரசியல் தமாஷா இருக்கக்கூடாதா? என்ஜாய் மாடி. ஓகே, அது நாமும் வந்து இன்னொரு மொழியில் பேசுகிறோம். இந்த நேர்காணலும் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே கலகலாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நிரஞ்சன்.